நான் சார்ந்திருக்கின்ற தமிழர் முற்போக்கு கழகத்தின் சார்பாக எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த காணொளி யாருக்கானது என்றால், விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் அவர்களை அவருடைய காரை வழிமறித்த கூலிப்படையின் தலைவன் ராஜீவ்காந்தி என்ற கயவனை கண்டித்து இந்த காணொளி. ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். திருமாவளவன் ஏதோ ஒரு தனிநபர் அல்ல. அவர் பட்டியல் சமூகத்தில் இருக்கக்கூடிய, பட்டியல் பிரிவில் இருக்கக்கூடிய 70 சாதிகளின் பிரதிநிதி. நான் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவன். அந்த 70 சாதிகளின் பிரதிநிதியான எங்கள் எழுச்சி தமிழர் அவர்களை, அவருக்கு ஒரு கெட்ட பெயரை உருவாக்கிவிட வேண்டும், அவர்களுடைய உயிருக்கு ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்திவிட வேண்டும் என்ற ஒரு கீழ்த்தரமான செயலை ஒரு குறிப்பிட்ட கும்பல் தொடர்ச்சியாக செய்து வருகிறது. அது யார் என்பது இந்த தமிழ் சமூகத்திற்கு தெரியும். திருமாவளவன் தனிநபர் அல்ல. அவருக்கு ஏதேனும் ஒரு பிரச்சனை என்றால் பட்டியல் சமூகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சாதிகளும் ஒன்று திரண்டு அவருக்கான பாதுகாப்பை நாங்கள் உறுதி செய்வோம். அதே போல தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பட்டியல் சமூக தலைவர்களையும் இதே போல சீண்டி பார்ப்பது போன்ற செயல்களை ஒரு குறிப்பிட்ட கயவர்கள் செய்து வருகிறார்கள். அதை தமிழக அரசு இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும். ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதியை ஒரு சன் பரிவார கும்பல் செருப்பை வீசி அவரை தாக்க முற்படுகிறார்கள். அதை எழுச்சி தமிழர்கள் தலைவர் அவர்களுடைய தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. அந்த ஆர்ப்பாட்டத்தை முடித்துவிட்டு வெளியே வரும் பொழுது அந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய கருத்தியலை எதிர்கொள்ள முடியாத கயவர் கூட்டம் தாண்டோண்டித்தனமாக அவருடைய வாகனத்தை மறைத்து அவருக்கு ஒரு களங்கத்தை ஏற்படுத்த நினைக்கிறார்கள். ராஜீவ்காந்தி, இந்த காணொலியாக கூறுகிறேன், நீ ஒரு நல்ல ஒரு ஆண் மகனா இருந்திருந்தால் அந்த கோர்ட்டு வளாகத்தை விட்டு சென்னையினுடைய புறநகர் பகுதிகளில் ஒரு அவுட்டரில் இந்த வேலை செய்திருந்தால் உன்னை கண்டம் நுண்டமாக நாளாக பித்து இறந்திருப்பார்கள் விடுதலை சிறுத்தைகள், இந்த தமிழ் சமூக உறவுகள். ஆனால் இவருடைய உயிரை பாதுகாத்துக் கொள்ள ஒரு கேவலமான அற்ப பய ஒரு கோர்ட்டு வளாகத்தில் வாசலில் இந்த கேவலமான செயலை செய்கிறார். ஏன் என்று சொன்னால் அங்கே இருக்கிற மக்கள் தன்னை காப்பாற்றி விடுவார்கள் என்று எச்சரிக்கையாக சொல்கின்றோம். பட்டியல் சமூக தலைவர்கள் மீது எவனாவது ஒருத்தன் கை வைக்க வேண்டும் என்று நினைத்தால் அவருடைய விளைவுகள் மிக கடுமையாக மோசமாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அண்ணன் ஆம்சாம் அவர்களை கொலை செய்து விட்டீர்கள், சண்டாளர்கள். அதே போல தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எங்கள் சமூகத்தில் உள்ள ஏனைய தலைவர்களை கொலை செய்ய ஒரு கும்பல் திட்டம் தீட்டிக் கொண்டே இருக்கிறது. நாங்கள் என்ன கூலிப்படையா? இந்த பட்டியல் சமூகத்தில் இருக்கக்கூடிய போராளிகள் தலைவர்கள் கூலிப்படை வைத்து நடத்துகிறோமா? எவன்றையாவது பணம் வாங்கி கொண்டு கொலை செய்கிறோமா? அது எவன் செய்கிறான் என்பது இந்த அரசுக்கு நன்கு தெரியும். கூலிப்படை வைத்து பணத்திற்காக கொலை செய்ய கூட்டம் யார் என்பது நன்கு தெரியும். ஏன் இந்த அரசாங்கம், இந்த காவல்துறை வேடிக்கை பார்க்கிறது? எந்த ஒரு விஷயமே இல்லாம அந்த 4 நாளா ராஜீவ்காந்தி என்ற இந்த திருட்டு பையன் ஹாஸ்பிட்டல்ல படுத்துக்கிட்டு நாடகம் நடத்திட்டு இருக்கிறான். அவனை இன்னும் மட்டும் கைது பண்ணிருக்கணும்ல. எழுச்சி தமிழரான சாதாரண ஆளா? தமிழ்நாடு தாங்காது. எங்களுக்கு 1000 வேறுபாடுகள் இருக்கலாம், கருத்து வேறுபாடுகள். ஆனால் எங்கள் இனமான தலைவர்களை எவனாவது தொட வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் உங்கள் கனவிலும் காணாத விளைவுகளை சந்திக்க நேரிடும். எச்சரிக்கையாக பதிவு செய்கின்றோம்.
வருகாலங்களில் இந்த பட்டியல் சமூகம் இளைஞர்கள் ஒற்றுமையாக ஓர்நிலையில் இருந்து நமக்கு 1000 கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் நம் இனமான தலைவர்களை, நம் சமூகத்துடைய போராளிகளை எவனாவது தொட நினைத்தால் அவனுக்கான எதிர்வினைகளை நாம் வலுவாக காட்ட வேண்டும் என்பதை இந்த காணொலியாக தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக அரசு உடனடியாக ஒரே ஒரு PSO போட்டிருக்கீங்க எழுச்சி தமிழர் அவருக்கு. எதுக்கு அது? கண்டனம் போனவனுக்கெல்லாம் ஒய்பிரிவு இஜட்பிரிவு கொடுக்குறீங்க, ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? தென் மாவட்டங்கள் இருக்கக்கூடிய எங்க சமுதாய தலைவர்களுக்கு ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? ஏன் எழுச்சி தமிழருக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க? ஏன் நாங்க வரிப்பணம் கொடுக்கலையா? வரி கட்டலையா? இந்த மண்ணின் பூர்வ குடிகள் நாங்கள். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் நன்கு அறிந்தவர்கள். எங்கள் தலைவர்களை, எங்கள் போராளிகளை யாரேனும் கூலிப்படை வைத்து சீண்ட நினைத்தால் அது எந்த ஒரு அரசியல் இயக்கங்களாக இருக்கட்டும், அரசியல் தலைவர்களாக இருக்கட்டும், வேடிக்கை பார்க்க மாட்டோம், எச்சரிக்கையோடு பதிவு செய்கின்றோம். தலைவர் அவர்களுக்கு, எழுச்சி தமிழர் அவர்களுக்கு நீங்கள் மத்திய அரசு, தமிழக அரசு 2 பேரும் இணைந்து அவருக்கான தகுந்த பாதுகாப்பு அளிக்க வேண்டும். இல்லை நீங்க தவறும் பட்சத்தில் நாங்கள் எங்களுடைய தொண்டர் படையை, எங்களுடைய இளைஞர்களை எங்களுக்கு நாங்கள் இராணுவமாக அமைத்துக் கொண்டு பாதுகாப்பை உறுதி செய்து கொள்வோம். அதற்கு அரசு நீங்க ரொம்ப அப்புறம் சிரமப்படுவீங்க. அந்த வேலையை நாங்க செய்ய ஆரம்பிச்சாலும் சிரமப்படுவீங்க. உங்களை நம்புறோம். இந்த பாதுகாப்பை உறுதி செஞ்சு கொடுக்கணும். இந்த மாதிரி சாதி வரி, மத வரி பிடித்த கயவர்களை பூண்டோட காலி செய்யணும். நன்றி, வணக்கம்.